ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் டீச்சர்ஸ் டேக்கு ஒரு சூப்பர்வான க்ரீட்டிங் கார்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் ஒரு கலர் பேப்பரை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கலர் பேப்பரை டபுளாக இந்த மாதிரி மடிச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு மட்டும் நான் ரெக்டாங்குலர் ஷேப்பில் சென்டராக கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ணணுன்னு கிடையாது, உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ணணுன்னு தோணுதோ அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப் ஆர் ஹார்ட்டின் ஷேப்பு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போது ரெக்டாங்குலர் ஷேப்பில் கட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை லென்த்தாக கட் பண்ணி நீளமாக ஸ்ட்ரிப் மாதிரி இந்த மாதிரி மாடலில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி ஒரு ஸ்ட்ரிப்பாக எடுத்து நான் இப்போது இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் இந்த மாதிரி ஒட்ட போகிறேன். ஃபோம் ஷீட் இல்லைன்னா நீங்கள் கலர் பேப்பரில் கூட இதே மாதிரி ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னருக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். ஒட்டி முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற பேப்பர்ஸை ஃபுல்லாக எக்ஸஸாக இருக்கிற அந்த ஃபோம் ஷீட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம், கலர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், உள்ளன் த்ரெட் கூட நம்ம இதுக்கு பதில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஐடியா தான், நம்மளோட க்ரியேட்டிவிட்டி படி நம்ம பண்ணிக்கலாம். இதே சேம் மாடல் க்ரீட்டிங் கார்ட்ஸை நம்ம பர்த்டேக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பர்த்டே, வெட்டிங் டே எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஐடியா தான். நான் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம இதே கலரில் இன்னொரு கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். அதில் லாஸ்ட் டைம் வரைஞ்ச மாதிரியே ரெக்டாங்குலர் ஷேப் வரைஞ்சி அதை தனியாக நம்ம கட் பண்ணி இப்போ எடுக்க போகிறோம். இந்த கட் பண்ணி எடுத்துருக்க ஷீட்டை நம்ம இது மேலே இப்போ ஒட்ட போகிறோம். அப்போ தான் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டோட எட்ஜஸ் தெரியாது. நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அதில் ஃப்ளவர் பண்ணலாம். இப்போ ஃபோம் ஷீட் ஃப்ளவர் ஆல்ரெடி நான் எஸ்டர்டே வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நான் மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஃபோம் ஷீட்டை நம்ம கட் பண்ணிவிட்டு அதை ஸ்பைரல் ஷேப்பில் உள்ளே நம்ம கட் பண்ணி அதோட இன்னர் சைடு கார்னர் இருக்கு இல்லையா, உள்ளே கட் பண்ண இடத்துல நம்ம கம் போடணும். ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி இப்படி ரோல் பண்ணிகிட்டே வந்து சென்டரில் நிறுத்திட்டோன்னா நம்மளுக்கு ஃப்ளவர் ரெடி ஆகிடும். இதே போலவே நிறைய கலர்ஸில் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃபோம் ஷீட்டில். இப்போ க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டில் லீஃப் ஷேப் வரைஞ்சி அதுக்கு இந்த மாதிரி ஒரு பென்சில் வச்சு ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லீவ்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை ரெடி பண்ணி முடிச்சுட்டு நம்ம இப்போ க்ரீட்டிங் கார்டை டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு கோல்டன் கலர் ஹாஃப் பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நான். இந்த பீட்ஸை நம்ம ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி அந்த செக்டு டிசைனோட சென்டரில் மட்டும் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். பீட்ஸை ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போது ஒரு A4 ஷீட் எடுத்து அந்த க்ரீட்டிங் கார்டோடைய சைஸ்க்கு கட் பண்ணி உள்ளே இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஃப்ரண்ட் பேஜை இந்த ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஃப்ளவர்ஸை எந்த கார்னரில் நம்ம ஸ்டிக் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நம்மளுக்கு தோணுதோ அந்த கார்னரில் நம்ம வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். நான் இந்த கார்னரில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு அதே மாதிரி டாப்பில் மேலே அந்த கார்னரில் ஒரு 5 ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன். வச்சுட்டு லீவ்ஸ் அங்கங்கே வச்சு நான் இப்போ ஒட்ட போகிறேன். ஒட்டி முடிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பேஜ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ உள்ளே வந்து மெயின் மெசேஜ் நம்ம இப்போ யாருக்கு விஷ் பண்ண போகிறோமோ அந்த விஷஸை எழுத போகிறோம். இப்போது நான் ஒரு க்ரீன் கலர் மார்க்கர் எடுத்து ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு சென்டரில் சிம்பிளாக ஒரு டிசைன் வரைஞ்சிருக்கேன் ஹார்ட்டின் ஷேப்பில். ஃபைனலி நம்ம க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆகிடுச்சு. நான் கீழே ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எழுத போகிறேன். நீங்கள் டீச்சர்ஸ் டேக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பர்த்டேக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட விஷஸ் எழுதி நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video. Bye.